ரெனோவேட் பண்ண ஒரு ஸ்பாட் இதுதான் நம்ம சென்னை ஏர்போர்ட் இப்போ இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தாங்க நம்ம புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மணி வந்து 11:50 தான் இங்கேருந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து போய் ரீச் ஆகிறது புக்கெட்டோட டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு மார்னிங் 6:30 வந்து ரீச் ஆகுது. ஆக்சுவலாக 6:30 அங்கேருந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராபிக்கு அரவுண்டு ஒரு 3.5-4 hours ட்ராவல் இருக்குது பை கார் ஆன் ரோடு ஆக்சுவலி. ஸோ கிராபி வந்து டெஃபினட்டாக நம்ம ஒரு 12 o'clock தாங்க ரீச் பண்ண முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் கேட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது ஃப்ளைட் போர்டிங் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். இந்த ஏர் ஏஷியா ஃப்ளைட் உள்ள நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த பேக்கேஜோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜோட டீட்டெயில் 12,000 rupees வருதுங்க சென்னையிலேருந்து புக்கெட் போகிறதுக்கு. திருப்பியும் நம்ம புக்கெட்லேருந்து சென்னை வர்றதுக்கு அரவுண்டு ஒரு 7,500 வருது. டோட்டல் இந்த பேக்கேஜோட ஃப்ளைட் காஸ்ட் மட்டும் 19,500 rupees மட்டும் தாங்க வருது. இதில் பார்த்திங்கன்னா மீல்ஸ் பிளான் கிடையாது எதுவுமே. ஜஸ்ட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற ஃபெசிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட நமக்கு வெயிட் வந்து பேக்கேஜ் வெயிட் வந்து ஒரு 7 kg வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் ஏர் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட ஃப்ரீ கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா 30 baht ஆர் இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupees நம்ம பே பண்ணி தான் இந்த நார்மல் ஸ்மால் மினி வாட்டர் பாட்டிலே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏர் ஏஷியாவில் எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. இப்போ நம்ம போர்டிங் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. போட் பண்ண their battery has to be removed. Thank you. அவ்வளோதாங்க. ஃப்ளைட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது 3 hours ஜேர்னி தான். நம்ம நல்லா தூங்கிட்டா நாளைக்கு நாள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூங்கிடலாம். குட் நைட் கைஸ். டேக் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் ஆல். ஆக்சுவலாக நல்லா விடிஞ்சிருச்சு. நல்லா தூங்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே. சிறப்பான ஒரு காலை வணக்கம் அனைவருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்டிங் ஆக போகுது. நம்ம புக்கெட் கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அரவுண்டு ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி காலையில் 6:30 ஸ்கையில் பார்க்கும்போது அந்த சூரியனோட வெளிச்சம் ரொம்ப பிரமாதமாக ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்குதுங்க. அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு வானம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அதுவும் மார்னிங்கில் 6 o'clock அரவுண்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ வெளிச்சம். ஆல்மோஸ்ட் நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்டிங் ஆக போகிறோம். லேண்டிங் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு வெளியே போய் பேசலாம்.
அவ்வளோதாங்க. ஒரு ஸ்மூத்ஃபுல்லான ஒரு லேண்டிங் தான். ரொம்ப நைஸாக லேண்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு லேண்டிங்கு. இப்போ நம்மளுடைய ஏரியாவுக்கு தான், இப்போ ட்ராப்பிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இமிக்ரேஷன் முடிக்கணும். ஸோ இமிக்ரேஷன் வந்து வீசா அண்ட் அரைவல். வீசா வந்து ஃப்ரீ ஆக்சுவலி, நம்ம எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுலேயும் இந்த பேக்கேஜில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. இந்த ஃப்ளை ஹோஸ்டருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க. பாருங்கள் வெளியே ஏர் ஏஷியா எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளைட்டு. ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நமக்கு வீசா ஃப்ரீ ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் அரௌண்ட் ஒரு 19,500 வித் 7 kg பேக்கேஜோடு நமக்கு இந்த பேக்கேஜ் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அரௌண்டு நம்ம டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 to 38,000 தாங்க வந்துச்சு. இது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரோபாட்டிக் கிளீனிங் மிஷினுங்க. அதுவே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி எங்கெல்லாம் டஸ்ட் இருக்குமோ அதையே ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்குதுங்க. இப்போது இங்கேருந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சுங்க. இந்த இமிக்ரேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 60 நாள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம செக்இன் ஆன டேட்லேருந்து 60 நாள் நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். பட் நம்ம இருக்க போகிறது ஒன்லி ஒரு 4-5 டேஸ் மட்டும்தான். நாங்கள் இந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கான ஒரு பிக்கப் பண்ண வேண்டிய டாக்ஸி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. நாங்கள் அதை போட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட காரும் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே புக்கட் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. டுவோர்ட் நம்ம இப்போ கிராபி நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். கிராபி இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஒரு நல்ல அழகான ஒரு தீவுங்க. ரொம்ப அமைதியான ஒரு ஐலண்டு. நிறைய நேச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஐலண்ட் தான் கிராபி. நீங்கள் நிச்சயமாக இந்த கிராபியை சுற்றி பாருங்கள் எங்களோட சேர்ந்து. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக கிராபி ஒரு நாள் விசிட் பண்ணுவீங்க. இப்போது நம்ம புக்கெட்லேருந்து கிராபி போயிட்டுருக்காங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராபிக்கு 155 கிலோமீட்டர். இது ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பை கார் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 3.5 hours to 4 hours ஆகிடும். இப்போ நம்ம இது வரைக்கும் ஃப்ளைட் லேண்ட் ஆன டைம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடல. ஆன் த வேயில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மேபி இந்த கார் டிரைவர் சொன்னார் 7-Eleven சம் சாண்ட்விச்சஸ் இருக்குது. ஸோ மேபி அந்த சாண்ட்விட்சை நம்ம சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ட்ராவலை. இந்த கிராபி பார்த்திங்கன்னா தாய்லாந்து டூரிசம்லேயே பார்த்திங்கன்னா பேங்காக் அண்ட் பட்டாயா அண்ட் புக்கட் அண்ட் கிராபி, இந்த கிராபி தான் இருக்கிறதுலே ஒரு அழகான தீவு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான தீவு, ரொம்ப டிராஃபிக் இல்லாத ஒரு அழகான ஐலண்டுங்க. இந்த ஐலாண்டை கண்டிப்பாக நீங்கள் மினிமம் சுற்றி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 nights நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணால் தான் இந்த கிராபியோட ஃபுல்ஃபில்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இந்த கிராபியில் மெனி ஐலண்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. எஸ்பெஷலி நம்ம சொல்ல போனால் அந்த இடத்துல 4 ஐலண்ட் ட்ரிப்புன்னு ஒன்று அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீபே ஐலண்ட்னு ஒரு ட்ரிப்பு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட்னு ஒரு ட்ரிப் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேங்கோன் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் ட்ரிப்பு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற வெரைட்டிஸ் ட்ரிப்ஸ் வந்து டெய்லி அவைலபிள் ஃப்ரம் கிராபி ஐலாண்டில் மட்டும்தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட கிராபி வந்தாச்சுங்க.
இங்கே லோக்கலில் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டரை ஹையர் பண்ணியிருக்கோம். இங்கே எந்த இடத்துல அந்த ஸ்கூட்டரில் நீங்கள் ஏறினாலுமே ஒரு கேர்ள் தாங்க அந்த ரைட் பண்ணுறாங்க பைக்கை. மினிமம் 100 தாய் பாத் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க எனி பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு. ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கிராபி கூட விட்டு வைக்கல. இங்கேயும் நல்ல டெம்பரேச்சர், கிட்டத்தட்ட ஒரு 27-28 டிகிரி செல்சியஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருக்குது அண்டு கொஞ்சம் ஹியூமிடிட்டியாகவும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு அண்டு ஷாப்பிங்க்கு, மசாஜ் சென்டர்ஸு, பார்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. இந்த லெஃப்ட் ரைட்டு 2 ரோடுலேயும் நிறைய மக்கள், உலகத்தில் இருக்க அனைத்து கண்ட்ரியில் இருக்க மக்களையும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த இடம் பேர் தாங்க கிராபியோட ஏஓ நாங் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே லோக்கல் எப்படி நம்ம அவங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணோன்னா அவுனாங் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேயே இட்ஸ் பெஸ்ட்டு பிளேஸ் அவுனாங் பீச்சு. அனைத்து ஃபாரினர்ஸும் இங்கே தான் வந்து ரூம்ஸ் எடுத்திருக்காங்க. நாங்களும் ரூம்ஸ் இங்கே தான் எடுத்தோம். எங்களுடைய ஹோட்டலோட ரூம்ஸோட ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து 2800 rupees தாங்க ஆகுது. ப்ளஸ் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே 2 nights வந்து புக் பண்ணியிருந்தோம் ஏனாங் பீச்சில் மட்டுமே. இந்த ஏனாங் பீச்சில் வந்து நாங்கள் டூரிசம் அங்கே லோக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறவங்க கிட்ட நாங்கள் புக் பண்ணோம். மறுநாள் வந்து 4 island ட்ரிப் போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம். அதுக்கு கிட்டத்தட்ட அந்த 4 island ட்ரிப்புக்கு வந்து போட்டிங் ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு 700 பாத் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பே பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டோம். நாளைக்கு மார்னிங் வந்து 7:30 to 8 o'clock வந்து நம்ம ஹோட்டல்லே பிக் பண்ணிவிட்டு அந்த 4 islandக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த கிராபி பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை குசினும் இங்கே கிடைக்கும். எல்லா விதமான எல்லா கண்ட்ரிக்கான ரெஸ்டாரண்ட்டும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. எஸ்பெஷலி சொல்லப்போனால் நம்ம இந்தியன் குசின், எஸ்பெஷலி சவுத் இந்தியாவுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இங்கே இருக்காது. என்னடா கிராபி வந்துட்டு இவ்வளோ நேரமாக ஐலாண்ட் சொல்லிட்டு இது வரைக்கும் கிராபியோ இல்லை ஏனாங் பீச்சையோ எதையுமே காட்டாமே இருக்கானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இனிமேட்டு இன்னும் வரும் எபிசோடு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் பீச், ஏனாங் பீச்சை வந்து நம்ம கண்டிப்பாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்கள் அந்த பீச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் சூப்பராக நம்ம பண்ணலாம். வாட்ச் பண்ணுங்கள்.
இதாங்க ஏனாங் பீச்சு. ரொம்ப அழகான பீச். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ மக்கள் நிதானமாக ரிலாக்ஸாக வாக் பண்ணிவிட்டு அந்த பீச்சோட அழகாக ரசிச்சுட்டு போவாங்க. ப்ளஸ் கரையோரத்தில் நமக்கு தேவையான அனைத்து சீ ஃபுட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பீச்சை சூப்பராக இருக்கும். இந்த தாய் ஐஸ்கிரீம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சைனிங் ஆஃப் பண்ணுவோம். நீங்கள் அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐலாண்ட் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிம்பிளி ஜியா சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம கிராபில் 2வது நாளில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். அதனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்றைக்கி என்னென்ன பிளான் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்டே டியூன். சிம்பிளி ஜியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் சிம்பிள் மெனு தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது. இட்ஸ் தாய் ஃபுட்டு. நமக்கு கொஞ்சம் லைட்டு ஃபியர் தான். நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிக்கன் சாசேஜ் அவைலபிள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஃப்ரைட் ரைஸு, ப்ரொக்கோலிஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் மஷ்ரூம் சூப் இருக்குது. ஸோ அப்புறம் லிட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் காஃபி. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். இது எடுத்துகிட்டு நம்ம முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு 4 ஐலாண்ட் ட்ரிப் வந்து நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4 விதமான ஐலாண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரீஸிங்காக, கூலாக, ப்ளூயிஷாக இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இந்த உங்கள் சேனலை கிளாரிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலில் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு ஐலண்டுக்குள்ளே போகலாம். இங்கே இருக்க ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் அண்டு இன்டர்னல் கான்டினென்டல் ஃபுட்டு தான் இங்கே அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான ஃபுட்ஸும் வந்து கிடைக்குது. நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் சாசேஜ், ஒரு ப்ரொக்கோலி அண்டு ஒரு மஷ்ரூம் சூப் எடுத்துருக்கேங்க. இட்ஸ் எனஃப் ஆக்சுவலி மார்னிங் டயட்டு நம்ம இருக்கிறதுனால இந்த ஃபுட் இஸ் ஓகே ஃபார் அஸ்.
இப்போது நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஏஓ நாங் பீச் அப்படின்னு ஒரு பிளேஸு. இது லோக்கலில் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்கன்னா அவுனாங் பீச் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடும் அவுனாங் பீச் ரோடு தாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரிசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இட்ஸ் அ கிராபிலே ரொம்ப பீக்கு, ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸில் ஸ்டே பண்ணணுன்னா ஏனாங் பீச்சில் தான் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பீச் அக்சஸ் பண்ண முடியும். ஷாப்ஸு, ஷாப்பிங்ஸு, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ் வந்து ஏனாங் பீச் தாங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்க இந்த ஹோட்டல். இது ஸ்ரீ சுக்சாய் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசார்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி 2 நைட்ஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. வாங்க இந்த அவுட்லுக் எப்படி இருக்குது, ரிசார்ட்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அவுல் அதனுடைய ஒரு லோகோ தான் இந்த ரிசார்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம ஜஸ்ட் லுக் அட் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த ஷூட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 AM ஆகுதுங்க. காலை டைம் தான். ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப டிராஃபிக் சவுண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரம்மியமான ஒரு காலை பொழுதாக இது ரொம்ப அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலும் ரொம்ப அமைதியாக ஒரு நைஸ் லொக்கேஷனில் வந்து இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ ப்ளூயிஷாக, எவ்வளோ ரொம்ப லென்த்தில் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் இங்கே வரும்போது மதியான டைமில் வந்து எல்லா ஃபாரினர்ஸும் ஸ்விம் பண்ணிட்டுருந்தாங்க. தில் என்ஜாயிங் லாட் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லலாம். Four Island speedboat and Four Island long tail boat and Hong Island by long tail boat and speedboat and PP. Okay, got it. Thank you. Welcome. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிபி ஐலாண்டுக்கு ஒரு ஸ்பீட் போட் போகுது, அப்புறம் 4 ஐலாண்டுக்கு ஸ்பீட் போட் அவைலபிள் இருக்குது, அப்புறம் ஹவுலாங் ஐலாண்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கும் வந்து ஸ்பீட் போட் போகுது. ஸோ இங்கே வந்திருக்க ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் பிபி ஐலாண்ட் போயிருப்பாங்க, சில பேர் 4 ஐலாண்ட் சூஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுலாங் ஐலாண்ட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இங்கே கிராபியில் இந்த பிபி ஐலாண்ட் போகாதவங்க புக்கெட் போயிட்டு அங்கேருந்து பிபி ஐலாண்ட் போவாங்க. பட் இதனால் என்னென்னா நமக்கு டைம் ஷெட்யூல் வந்து ரொம்ப எடுக்கும். புக்கெட்லேருந்து போனால் பெஸ்ட்டு பிபி ஐலாண்டை விசிட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கிராபி. நீங்கள் நிச்சயமாக புக்கெட்டு கிராபி வந்தீங்கன்னா பிபி ஐலாண்டை கிராபிலிருந்தே முடிங்க. ஏன்னா புக்கெட் போனீங்கன்னா நிறைய டிராஃபிக் டைம் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வந்து வேஸ்ட்டு. இப்போ நாம் இருக்க இடம் தான் நாங் சொல்லுவோம். நாங் ஏன் தட் இஸ் அ போட்டிங் சர்வீஸ் சென்டர். இங்கே இருந்தால் நம்ம ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டில் மினிமம் 30 to 40 மெம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்பீட் போட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து இந்த ஃபுல் டே ஆக்டிவிட்டி, அதாவது மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் நம்ம ரிட்டர்ன் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 to 4 o'clock. இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 4 ஐலாண்டை கவர் பண்ணுறாங்க. ப்ளஸ் லன்ச் வந்து ஏதோ ஒரு ஐலாண்டில் நமக்கு லன்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது கூட நமக்கு ஒரு ஸ்பீட் போட்டோட ஒரு கைடு வராரு. இந்த கைடு வந்து வில் டேக் கேர் எவ்ரிதிங். அவர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு. இதுக்குள்ளே ஸ்கியூபா டைவ், அதுக்கப்புறம் அண்டர் சி வாட்டர் போகிறது, ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பூல், அப்புறம் குளிக்கிறது. ஸோ வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். And second one can to remember. You can remember name of the boat. First one so you can look at that. We go today with the name Nang and number 168. This boat over there. Can remember? Nang and 168. Yeah, and we are the pink color team. Today we go to the 4 Island by speedboat. We go to 4 places today. First one we are go to the Railay Beach and Phat Nang Beach first. From here to the first stop, about 10 minutes on the way to go there. 10 or 15 minutes on the way to go there. We go to parking the boat at Railay Beach, and then we are walk from Railay to the Phat Nang. Because at the Phat Nang Beach, right, the boat cannot parking there. We want to parking at the Railay Beach only, and then we go from Railay Beach to the Phat Nang by walk. Okay? At there you can go to relax, swim, sunbathing, and take picture. Second one, we go today, right? We go to the Chicken Island. Oh, one moment. Second one, we go today. We go to the Top Island. At the Top Island, we go there for relax, swim, sunbathing, and take picture. And then third stop, we go to the Chicken. You know, it's a 4 island trip, right? 3 island we are parking at the beach.
only Chicken Island. We're parking swimming or snorkeling area. And there is deep about 3 or 4 meters. Before you go to swim or snorkeling, we have the mask or snorkel for you for borrow. You know, if you want to borrow, can you tell me before you go to swim from the boat to the sea, okay? And after this, when we go to the last one, the name Poda Island. At the Poda, we go there for lunch, relax, swim, sunbathing and take picture. After this, we be back to the pier. 4 island can remember, right? First one, Raleigh Beach and Prana. Second one, Top Island. Third stop, Chicken. Last one is Poda. Okay? Today you go with me. Can you forget anything? Can you forget your wife, your boyfriend, your husband? It's better. But cannot forget Fisher. Okay? First one, cannot forget me. My name again? Yeah. Second one, cannot forget name of the boat. Nang and 168. Yeah. And last one, please you cannot forget the time. If someone forgot time at the island or you come back too late, don't worry. See you again tomorrow at the island. Okay? Because today we go with your trip, we go together. You want to come back on time only. If someone come too late, don't worry. Tomorrow same time at there. I'm not forgot you if you not forgot the time. Before you go down from the boat to the island, I write out the time in the paper and then show you what time we meet at the boat. Please you come back together to be Thai time, not your country time. இப்போ இங்கே இந்த கைடு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 4 ஐலண்ட் ட்ரிப் போக போகிறோம். கிட்டத்தட்ட 4 தீவுகள். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ராலி பீச் இன் பிரனாங் அப்படின்னு சொன்னார். செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஐலண்ட் ட்ரிப் போகிறோம். தேர்டு வந்து இஸ் சிக்கன் ஐலண்ட். அந்த சிக்கன் இந்த 2 ஐலண்ட்லேயும் நம்ம குளிக்கலாம், பார்க் பண்ணுவாங்க. இந்த சிக்கன் ஐலண்டில் வந்து பார்க் பண்ண முடியாது, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாறைகளாக இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம கடலில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த்து ஒன்று தான் போடா ஐலாண்ட் அப்படின்னு. ஃபோர்த்தில் போடா ஐலாண்டில் கிட்டத்தட்ட 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. அங்கே தான் லஞ்சும் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ போடா ஐலாண்டில் முடிச்சுட்டு நேராக வில் ரிட்டர்ன் பேக் டு இந்த பிளேஸ்க்கு நம்ம திருப்பி இங்கே வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து போட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்பீட் போட் வந்து அந்த பார்க்கில் வந்து நிற்கிது. இப்போ நம்ம இந்த டீமோடு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டே ஜேர்னி பண்ண போகிறோம் அட் ஐலாண்ட் வரைக்கும் ஃபுல்லாக. நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் மிஸ் பண்ணாமல், ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ப்ரீஸிங்காக, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உங்கள் மைண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிலாக்ஸ் ப்ளோவிங்காக இருக்கும். ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூவாக பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துக்கு வந்தபோது தான் தெரியுது, இங்கே கிட்ட ஒரு 2-3 டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு டூர் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை, ஏன்னா இங்கே நிறைய டைப் ஆஃப் போட்டிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்பீட் போட் மட்டும் இல்லை, இந்த லாங் டைல் போட்டுன்னு சொல்லுவாங்க. இது கிராபியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த லாங் டைல் போட்டு. இந்த லாங் டைல் போட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் ஒரு ஹனிமூன் போட் மாதிரியே இருக்கும். அந்த பிக்சரைசேஷன், ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாமே இந்த லாங் டைல் போட்டில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. சரிங்க, நம்ம இப்போ போட் பண்ணலாம். இப்போ உள்ளே போகலாம். நம்ம எங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதில் மெயினாக எங்களோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தது ஒரு ஜெர்மனி கப்புள் தான். அதோடு எங்களோட வந்துட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஈராக் அண்ட் ஈரான்லேருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ப்ளஸ் யூகேலேருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்திருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஈவன் தோ தாய் பீப்புள் ஆல்சோ பேங்காக்லேருந்தும் சில பேர் வந்திருந்தாங்க எங்களோட ட்ரிப்பில். ப்ளஸ் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நிறைய பேரை பார்த்தது ரொம்ப சைனீஸ் பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சைனீஸ் மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க. என்னன்னு நாங்கள் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து சைனீஸோட நியூ இயர் ஒரு 40 days வந்து எல்லாமே ஹாலிடேயில் தான் இருப்பாங்க. இந்த 30 to 40 days வந்து தே வில் நாட் ஒர்க் இன் சைனா. கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியும், பெரிய ஃபேக்ட்ரிஸு, ஷாப்ஸ் எதுவுமே இயங்காது. 40 days தே வில் பி அக்ராஸ் த வேர்ல்டு டூர்ஸ் அண்ட் ட்ரிப்பில் தான் கண்டிப்பாக இருப்போம்னு அந்த சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. Can you hear me? Yes. Right now you have to sit ready. Can you remember the place at your seat first? If you sit like this all the day.
You go down from the boat to the island, you be back boat. Also you sit like this, okay? And warning, if the boat move forward, please, you cannot stand up, you cannot walk, you cannot share the place. Because the boat so fast and bumpy. You have to sit like this instead. Alright? And the life jacket behind, just sit behind ready. If you want to use it, you can put it on by yourself. And at the blue box over there, we have drinking water. You can take, if you want to take drinking water, you can take by yourself. Okay, but for drink or for shower. If you want to shower, can you go to the sea? Are you okay? நம்ம கைடு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்பீட் போட்டு மூவ் ஆகும்போது ஆக்சுவலாக வந்து நம்ம நிற்கக்கூடாது, வாக் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய ஜம்பிங் வேவ்ஸில் போகும்போது போட் வந்து அப் அண்ட் டவுன் ஜம்பிங் நிறையா இருக்கும் அப்படின்னு. எனக்கும் ஒரு சில ப்ராக்டிக்கல் இருக்குங்க. இந்த போட்டில் ஃப்ரண்ட் சைடில் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும்போது சில சில்ட்ரன்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மேலே கீழே ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் சம்டைம் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா போட்டில் போய் வந்து மோதிடுவாங்க, பேக் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டில் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போகணும். First one, you stay airport a day. Airport a day, how many percent free? Penang in a vacation. Vacation. Krabi Lighthouse. Krabi Lighthouse. Okay. Holiday style. Holiday style. Okay. Holiday Ao Nang Beach 6%. And two, okay. Holiday Ao Nang Beach towards Timber House. Right. Okay, let's go. That's why Lisa can go also. Also to go there. Yeah, no money, no honey, no woman, no flight. இந்த கைடு பேசுகிறத உன்னிப்பாக கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நல்லா ஒரு காமெடியாக, ஒரு ஜோவியலாக நல்லா அழகாக பேசுகிறாரு. பீப்புளுக்கும் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா இந்த ஐலேண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாரு. ஸோ நான் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. கண்டிப்பாக கைட் சொல்கிறதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ செஷனுக்காக தான் வந்திருக்கோம். இன்னொரு பக்கத்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டை விசிட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஐலாண்டுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். சில பேர் இங்கே இறக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு சின்ன அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். அதனால் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் பேக் டு தி சேம் ஐலாண்ட். இங்கே வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் குளிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். தெல் பி என்ஜாயிங் லாட்டு. எக்ஸலண்ட்டான பீச்சுங்க, சூப்பராக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நாம் இருக்கிற இந்த பீச் பேர் தான் ராலி பீச் இன் பிரனாங். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் மோனுமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஐலாண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தாய்லாந்து. இந்த இடத்துல நம்ம வந்து சில பிளாஸ்டிக்ஸு, குப்பை போடுறது, ஸோ இதனுடைய நேச்சுரலான ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாவை நம்ம பாதுகாக்கணும். ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு தீவுங்க, ஒரு குட்டி அழகான தீவு. ஆக்சுவலி இந்த தீவில் இந்த வேவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பொறுமையாக, ரொம்ப நம்ம பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல வேவ்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த வேவ்ஸ் பாருங்கள், ரொம்ப லைட் அண்ட் ஒரு லேசியாக இருக்கிற மாதிரி ஒரு வேவ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு கண்ணுக்கு ரொம்ப இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய இந்த போட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டு மனசுக்கு ரொம்ப இதமாக கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் நிச்சயமாக இதை வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தருணங்க இந்த கிராபி. இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு பக்கத்து ஒரு ஐலாண்டுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த ஐலாண்டை விசிட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்து இந்த ஐலாண்டுக்கு வில் பேக் டு சேம் இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமை. இப்போ இங்கேருந்து அந்த போட் கிளம்பிடுச்சு. பாருங்கள், இந்த ஐலாண்டோட கிராபி ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டியே கடலில் ஏகப்பட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி பாறைகளும், அந்த உயரமான பாறைகளும், ஒரு குட்டி குட்டி தீவுகளும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளூஷாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஏகப்பட்ட லெகூன்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டிக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. நீங்கள் திருப்பி இந்த ராலி பீச்சுக்கு வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் லாங் டைம் எடுத்துகிட்டு கூட ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நீங்கள் அங்கே
பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன லகூன்ஸ்க்கு நீங்கள் போகலாம், குளிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோகோனட் வாட்டர் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நம்ம இந்தியாவில் நம்ம குடிக்கிற கோகோனட்டுக்கும் அங்கே குடிக்கிற கோகோனட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனோட ஃப்ளேவரே வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ வெயில் கிட்டத்தட்ட ஐலேண்ட் போவோம். அதுக்கப்புறம் தான் போடோ ஐலேண்டில் போயிட்டு நம்ம லஞ்சு சாப்பிடுவோம். இதை கொஞ்சம் இந்த ரம்மியமான சூழலை வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வாட்ச் பண்ணலாங்க. நமக்கும் இங்கே நிற்கும்போது ஒரு குளிக்கணும் அப்படிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல வீடியோ, பொறுமையான வீடியோ, ரிலாக்ஸாக ஒவ்வொரு பிளேஸையும் நீங்கள் விசிட் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக எடுக்கிறோம். கான்செப்ட், இந்த வீடியோவோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அங்கே பார்க்க வேண்டிய இடத்த நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கிற ஒரே நோக்கம் தாங்க இந்த சிம்ப்ளிஜியா. ப்ளீஸ் கைண்ட்லி ஸ்டே டியூன். சிம்ப்ளிஜியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்டடாக போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் நிச்சயமாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப், உங்கள் சிம்ப்ளிஜியா. தேங்க்யூ ஸோ மச். பேக் டு சூன்.